Hey everyone, welcome to Prashant's Kitchen. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் மோனொடி என் கண்களோரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாகத் தோன்றுதே. ஓ, ஓ, ஓ. Let's start the process of egg puffed rice. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பொரியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை சிறுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் சிறுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ 1 கப் நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 முட்டையை 1 பை 1 உடச்சி ஆட் பண்ணிக்கிறோம்.
கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவெலாம் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த 1 கப் பொரியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மணி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும், இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை. அவ்வளோதான், சுவையான முட்டை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் Please like, சேருதே. share, subscribe, and also tap the bell button to get more updates.